இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் பிழைத்திருத்தம், அதாவது ஒருமை பன்மை பிழைத்திருத்தம். இன்னைக்கு இதில் பற்றி அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒருமை எப்படி பண்ணுறது, பன்மையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒருமைனா சிங்குலரை குறிக்கும், பன்மைனா ப்ளூரல். சரிங்களா? இதில் சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லியிருக்காங்க. பந்துனா ஒருமை, பந்துக்கள் அப்படின்னு பன்மை. அதுமாதிரி ஆமை, ஆமைகள், முயல், முயல்கள், பூனை, பூனைகள், பூ, பூக்கள், விழா, விழாக்கள், பசு, பசுக்கள், வினா, வினாக்கள், படம், படங்கள், மரம், மரங்கள், சிங்கம், சிங்கங்கள், காகம், காகங்கள், பல், பற்கள். இந்த இடத்துல அப்படி பார்த்துங்க, பல்லுங்கிறது பற்கள் ஐரா மாறுது. சரிங்களா? பல், பற்கள், கல், கற்கள், சொல், சொற்கள், புல், பொற்கள், முள், முட்கள். சரிங்களா? இந்த முள் இங்க வந்து என்னது, இந்த இல்லு பள்ளிக்கு வர லா வந்து எப்படி மாறுது, இட்டா மாறுது. சரிங்களா? முட்கள், தாள், தாட்கள். தாள்ங்கிறது இது நம்ம பேப்பர். தாள்ங்கிறது பேப்பர். ப்ளூரல்ல தாட்கள். அப்புறம் ஆள், ஆட்கள், பொருள், பொருட்கள். இதெல்லாம் பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்தது வந்து இதே டாபிக்ல தான் இந்த ஒரு, ஓர், இது ரெண்டுமே சிங்குலரை தான் குறிக்குது. அதே மாதிரி அகுது, அது, அதுவும் இந்த டாபிக்ல தான் வருது. சரிங்களா? ஒருங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம், ஓருங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஓருங்கிறது ஒரு உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து ஓருங்கிற எழுத்து போடும். இப்போ வந்து ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தை முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஓருங்கிற எழுத்தை பயன்படுத்துவோம். ஒரு சொல்லோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இல்லாம உயிர்மை எழுத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க வந்து ஒருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். சரிங்களா? அதுதான் டெஃபினேஷன் போட்டிருக்காங்க. அடுத்தது இது எக்ஸாம்பிள் பார்த்துங்க. ஓர், ஊர். இந்த ஊருங்கிற வார்த்தையில முதல் எழுத்து ஊ. அப்ப வந்து இது உயிர் நெடில். உயிரெழுத்து இருந்தா ஓர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், ஒரு பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அது மாதிரியே தான் இந்த அகுது, அது. உயிரெழுத்து வார்த்தையில முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அங்க வந்து அகுது அப்படின்னு யூஸ் பண்ணணும். உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இதுதான் போட்டிருப்பாங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க. அகுது இங்கே உள்ளது. இப்ப ஏன் இங்க அகுது யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கேங்கிற வார்த்தை, அகுதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தை இங்கே. இங்கேங்கிறத ஈங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தா இங்க அகுது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது அது நன்றாக உள்ளது. நன்றாக அப்படிங்கிறது வார்த்தையில நாங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால அது போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இதோட எக்ஸசைஸ் கொஸ்டின் வருது. கொஸ்டின் 1ல பாருங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதுல என்ன பிழை இருக்குன்னு பார்க்கணும். அந்த அழகியங்கிறது முதல் எழுத்து ஆ வருது. ஆ வந்தா என்ன வரணும், ஓர் வரணும். அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் குளம். குளம்ங்கிறது உயிர்மை எழுத்து, முதல் எழுத்து உயிர்மை எழுத்து. அப்போ வந்து ஒருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அடுத்த 2வது கேள்வி. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இங்கே இரவுங்கிற வார்த்தை ஈ வந்து உயிரெழுத்து. அப்ப என்ன வரும், இங்க ஓர் வரணும். பகல்ல பாங்கிறது உயிர்மை எழுத்து, அங்க இங்க ஒரு வரணும். அப்ப ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்தது அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இந்த இடத்துல அது யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன வருது, இல்லாதன்னு வருது. இல்லாதங்கிற சொல்லல முதல் எழுத்து ஈங்கிறது உயிரெழுத்து. அப்ப வந்து இங்க அகுது யூஸ் பண்ணணும். அப்ப அகுது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. 4வது கேள்வி. அகுது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க என்ன பிள்ளை, நகரங்கிறது முதல் எழுத்து உயிர்மை எழுத்து நாங்கிறது. அப்ப வந்து இங்க அகுது வரக்கூடாது, அதுங்கிற வார்த்தை வரணும். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அடுத்தது 5. அது ஒரு இனிய பாடல். இந்த இடத்துல வந்து 2 வருது பாருங்க. அது ஒரு இனிய பாடல். இந்த ஒரு யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்துல இனியங்கிறது என்னது உயிரெழுத்து, ஈங்கிறது உயிரெழுத்து. அப்புறம் அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒருங்கிறதுலையும் ஓங்கிறது உயிரெழுத்து. அப்ப என்ன வரும், அகுது ஓர் இனிய பாடல். அகுது ஓர் இனிய பாடல். இந்த 5வது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அது ஒரு இனிய பாடல் பதில் நம்ம எப்படி போடுறோம், திருத்தம் பண்ணி அகுது ஓர் இனிய பாடல் அப்படின்னு போடுறோம். அடுத்தது ஒருமை பன்மையிலேயே இன்னும் எக்ஸாம்பிள்லாம் பார்க்குறோம். ஒருமையை குறிக்கிற சொற்கள் என்ன, யான். யான்னு பன்மை யாம், யாங்கள். நான், நாம், நாங்கள். அது, அவை. அன்று அப்படின்னா அல்லன்னு போடணும். அது வந்து அவை போடணும். சரிங்களா? நான் சொன்னா பன்மையில நாம், நாங்கள். அதுனா அவை. அன்றுனா அல்ல அப்படின்னு யூஸ் பண்ணணும். அல்லங்கிற வார்த்தையை என்ன ப்ளூரல் தான், பன்மை. சரிங்களா? தான், தாம். ஓடும் அப்படின்னா ஒருமை, ஓடா அப்படின்னா பன்மை. தூணா, இந்த தூங்குற எழுத்து எங்க யூஸ் பண்ணுவோம்னாக்கா அக்ரிணை. கீழே பாருங்க, தூங்குற எழுத்து அக்ரிணை ஒருமை. அதாவது உயர்திணை அக்ரிணை பிரிப்போமா, 2 திணையா பிரிப்போமா. உயர்திணைன்னா என்ன, யார் யார் வருவாங்க அப்படின்னாக்க தேவர்கள், மனிதர்கள், அரக்கர்கள். இந்த எல்லாருமே வந்து உயர்திணை. உயர்திணை. சரிங்களா? அந்த இந்த 3 பேரும் இல்லாம பாக்கி வர உயிருள்ள பொருளும் உயிரற்ற பொருள் எல்லாமே அக்ரிணை. அப்ப அக்ரிணை ஒருமையை குறிக்க இறுதி அந்த எழுத்தோட இறுதியில் என்ன சொல்லுவாங்கன்னா தூங்குற எழுத்தை பயன்படுத்தும். ஒருமை அக்ரிணையில ஒருமையை குறிக்கணும் அப்படின்னாக்க அந்த இடத்துல தூங்குற வார்த்தை யூஸ் பண்றோம். அதே தன்மையை குறிக்க இறுதி எழுத்துல நாங்கிற யூஸ் பண்றோம். அது சரிங்களா? அப்ப இங்க
தூங்குறது ஒருமை. அக்ரிணை ஒருமைங்கிறப்ப தூ யூஸ் பண்ணணும். அக்ரிணை பன்மைங்கிறப்ப நான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எழுதுறதுல அப்போ வந்து இப்போ இங்கே எக்ஸசைஸ் போட்டுருக்காங்க பாருங்க. பிழை திருத்தம். இங்கே இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிழை, ரைட் சைடில் இருக்கிறது திருத்தம். அது திருத்தி போட்டிருக்காங்க. அதுக்கள் அப்படிங்கிறது தப்பான வார்த்தை. அதுக்கள் என்ன பண்ணணும்? அது அவை. அதுன்னா அவை. அதுங்கிறது என்னது? அக்ரிணை. அதோட பூரல் இது அவை தான் போடணும். சரிங்களா? அவைகள் அப்படிங்கிறது தப்பு, அவைங்கிறது கரெக்ட். ஏன்னா அவைங்கிறதே ஒரு ப்ளூரல், அதனால அவையா போடணும், அவைகள் போடக்கூடாது. எனது மகள்னு போடக்கூடாது, என் மகள். எனது மகள்ங்கிறது தப்பு, என் மகள். ஒரு ஊர் அப்படின்னா தப்பு. அங்க என்ன வருது? ஓரும். அப்படி ஊருங்கிற வார்த்தையில முதல் எழுத்து உயிரெழுத்து, அப்ப ஓர் ஊர் அப்படின்னு வரணும். அடுத்தது ஓர் மாவட்டம். ஓர் மாவட்டம் வந்திருக்கு. இங்க மாங்கிறது எழுத்து உயிர்மை. உயிர்மை வந்து என்ன பண்ணணும்? ஒருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அப்ப ஒரு மாவட்டம். அடுத்தது நாட்கள். நாட்கள்னு வந்திருக்கு. இங்க 8 வரக்கூடாது. அதுக்குள்ள நம்ம நாள்கள் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தாட்கள் அப்படின்னு பார்த்தப்ப தாள்ங்கிறது பேப்பரை குறிக்கிறது. அது ப்ளூரல்ல தாட்கள்னு வரும். இங்க நாட்கள்னு வரக்கூடாது, நாள்கள் அப்படின்னு தான் வரணும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அவர்கள் அல்ல. அவர்கள்ங்கிறது ப்ளூரல், அல்லங்கிறது பன்மை தான். ஆனா இங்க வந்து அல்லர் அப்படின்னு ப்ளூரல்ல வரணும். இது அல்லங்கிறது அக்ரிணை. அது அவை அல்ல. அவை அல்ல இதெல்லாம் பார்த்தோம் இந்த இடத்துல. அன்று அல்ல. அன்றுனா சிங்குலர், அல்லலாம் ப்ளூரல். இது அக்ரிணை சொல்றேன் வச்சுக்கலாம். அக்ரிணைக்கும் யூஸ் பண்ணலாம்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? அவை அவர்கள் அல்ல. அவர்கள் அல்லன்னு போடக்கூடாது, அவர்கள் அல்லர் அப்படின்னு போடணும். அவை அன்று. அவை அன்று எப்படி போடணும்னாக்கா அன்றுனோட அன்றுங்கிறது சிங்குலர், அவை அல்லன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா அது அன்றுன்னு மாற்றலாம். அவை அல்லன்னு போடலாம், அது அன்றுன்னு போடலாம். அப்புறம் நாம் தான். நாம்ங்கிறது ப்ளூரல், தாம்னு போடணும். நாம் தான்ங்கிறத நாம் தாம்னு மாற்றணும். அவை தான். அவை தான் இருக்கு. இங்க என்ன பண்ணணும்? அவை தாம்னு மாற்றணும். நீர் தான். நீர் தான் அப்படின்னாக்க நீர் தாம்னு மாற்றணும். சரிங்களா? அடுத்தது அவள். அவள்ங்கிறது அடுத்து யூஸ் பண்ணணும் ப்ளூரல்ல. அல்லல். அவனுக்கு அல்லன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அவள்னா அல்லல், அவன் அப்படின்னா அல்லன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இது வந்து நோட் பண்ணி சொல்லிடுது. அக்ரிணைக்கு யூஸ் பண்ற ஒருமை வந்து தூங்குற எழுத்து வரும், பன்மைக்கு நாங்கிற எழுத்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க குதிரைகள் ஓடின. குதிரைகள் ஓடின. குதிரைகள் ஓடின பன்மை கரெக்டு தான். குதிரைகள் பன்மை. இதே குதிரை ஓடின அப்படின்னு வந்தாக்கா குதிரை ஓடியதுன்னு மாத்திக்கலாம். சரிங்களா? அது ஆமைகள் வேகமாக ஓடா. ஓடாங்கிறது பன்மை. சரிங்களா? ஓடும் அப்படின்னா ஒருமை, ஓடா அப்படின்னா பன்மை. ஓடா அப்படின்னா பன்மை. ஓகேங்களா? அது பார்த்துக்கலாம். ஆமைகள் வேகமாக ஓடா. அப்புறம் ஆமைகள்ங்கிறது ப்ளூரல் வந்திருக்கு, அப்போ ஓடாங்கிறது சரிதான். மரங்களில் பழங்கள் பழுத்தன. இந்த பழங்கள்ங்கிறது அக்ரிணை தானே, அப்போ பழுத்தன கரெக்டு தான். லாஸ்ட்ல நான் வந்திருக்கு பழுத்தன. மான்கள் காட்டில் மேய்ந்தன. மான்கள்ங்கிறது பன்மை, இப்போ மேய்ந்தனன்னு வந்திருக்கு. ஒருமை மான் காட்டில் மேய்ந்ததுன்னு வந்து ஒருமை. மான்கள் காட்டில் மேய்ந்தன அப்படின்னா பன்மை. இன்று பேருந்துகள் ஓடா. இன்று பேருந்துகள் ஓடா அப்படின்னாக்க பன்மை. ஓடானா பன்மை, ஓடும் அப்படின்னா ஒருமை. இன்று பேருந்து ஓடாது அப்படின்னா ஒருமை தான் குறிக்குது. அணில்கள் மரத்தில் ஏறின. இதே சிங்குலர் வச்சுன்னா என்ன வரும்? அணில்கள் மரத்தில் ஏறின அப்படின்னு வந்திருக்கா. இங்கே சிங்குலர்ல அடுத்து என்ன வரணும்? அணில் மரத்தில் ஏறியதுன்னு வரணும். இங்கே ஓரும் போட்டுங்க. ஓர் அணில். ஒரு வரக்கூடாது. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. சரிங்களா? அடுத்தது நான் வாங்கிய நூல் இது அன்று. நான் வாங்கிய நூல் இது அன்று. நூல்ங்கிறது சிங்குலரு, அப்போ வந்து அன்றுன்னு யூஸ் பண்றாங்க. ப்ளூரலா இருந்தால் அல்ல அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. நூல்கள் அல்ல. நூல்கள் இவை அல்ல. சரிங்களா? அடுத்தது என் புத்தகம் இது அன்று அப்படின்னா ஒருமை. என் புத்தகங்கள் இவை அல்ல அப்படின்னா பன்மை. இவை அல்ல. இதுன்னா ஒருமை, இவைனா அல்ல. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த வாக்கியத்துல ஒரு 4 லைன் 5 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 லைன்ல இருந்து தன்மை முன்னிலை படற்கைங்கிற எழுத்துக்களை எடுத்து எழுத சொல்றாங்க. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. அடுத்தது இவர் தான் எங்கள் ஆசிரியர். நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. 4வது எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. 5 உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா. உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா. இதுல வந்து தன்மை முன்னிலை படற்கை எது சொல்றாங்க. எங்கள்ங்கிறது தன்மை, எனக்குங்கிறது தன்மை, அது நானும் அப்படிங்கிறது தன்மை இடத்துல வருது. இந்த எங்கள், எனது, நானும் அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தையில நம்மளும் சேர்ந்திருக்கும், அதுதான் தன்மை. சரிங்களா? எங்கள், எனது, நானும் அப்படிங்கிற வார்த்தையில ஏன் தன்மை சொல்றோம் அப்படின்னாக்க அந்த எழுத்தோட நம்மளும் சேர்ந்திருப்போம், நம்மளே சேர்த்து சொல்றோம். சரிங்களா? அப்ப தன்மை. முன்னிலைன்னா நம்மள இல்லாம இருக்கிறது, முன்னாடி இருக்கிறவங்க. நீர், உங்கள், நீ, உங்களோட இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, இதுல நம்ம சேர்ந்திருக்க மாட்டோம். சரிங்களா? நம்ம தனியா தான் இருப்போம். நம்ம சேர்ந்து இருக்கிற வார்த்தை வந்து நம்மளும் சேர்ந்து இருக்கிற வார்த்தை தன்மைன்னு வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? முன்னிலை அப்படின்னாக்க நம்ம அதை இருக்க மாட்டோம், மற்றவங்க. நேர், உங்கள், நீ, உங்களோடு. படற்கைன்னு இது 2 இல்லாம மற்றது எல்லாமே இவர், அது, இதெல்லாம் அவை, இதெல்லாம் படற்கையில வரும். சரிங்களா? அவையாவும் இதெல்லாம் போட்டிருக்காங்க.
இப்ப அடுத்தது வந்து அவை. அவை யாவும் இருக்கின்றன. இருக்கின்றனங்கிறது தவறுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னாக்கா அவை அவைங்கிறது பன்மையில வர்றது. யாவுங்கிறது ஒருமை. சரிங்களா? எப்படி பார்த்தோம்? ஓடும், ஓடான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஓடும்னா நான் ஒருமை, ஓடா அப்படின்னா பன்மைன்னு பார்த்தோம்ல. அது மாதிரி இங்க யாவும் அப்படின்னா ஒருமையை குறிக்குது. இப்ப இங்க அவைங்கிறது வந்திருக்கு. அவை யாவும் இருக்கின்றன அப்படின்னு வந்திருக்கு. இருக்கின்றனங்கிறது ப்ளூரல் தான். அவைங்கிறதும் ப்ளூரல் தான், பன்மை. சரிங்களா? அப்ப யாவுங்கிறது ஒருமையில இருக்கு. அதை என்ன பண்ணணும்? யாவையும் அப்படின்னு பன்மையில மாத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது அவை யாவும் எடுங்கள் அப்படிங்கிறது தவறு. ஏன் தவறு அப்படின்னாக்கா அவைங்கிறது பன்மை, யாவுங்கிறது ஒருமை இருக்கு, எடுங்கள்ங்கிறது பன்மையில இருக்கு. அப்ப யாவும்னு ஒண்ணு மாத்தணும், ஸ்டேட்மெண்ட்டை மாத்தணும். யாவும் அப்படிங்கிறப்ப எடுங்கிற ஒருமை யூஸ் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்தது அது இதை போட்டுருங்க. அடுத்தது அவை யாவற்றையும் எடுங்கள் அப்படிங்கிறது சரியான போட்டுருங்க. இங்க யாவும் யாவையை எடுத்துட்டு யாவற்றையும் போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த பிழைகளை திருத்தி எழுதுக. பிழைகளை திருத்தி எழுதுக. அதை செய்தது நான் அன்றுன்னு இருக்கு. நான்கிறது சிங்குலர், அதாவது உயர்திணை தான். அன்றுங்கிறது ப்ளூரல். சரிங்களா? அப்ப சிங்குலர் வரப்ப என்ன பண்ணணும்? அன்று எடுத்துட்டு, அன்றுங்கிறது சிங்குலர் தான், நமக்கு வராது, அதாவது உயர்திணைக்கு வராது, அல்லேன்னு வரணும். சரிங்களா? அடுத்தது பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்றது. அல்லங்கிறது பன்மை. அப்ப என்னது? கண்ணன்கிறது உரிமை தானே. அப்போ அல்லேன் அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் இல்லை. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு இருக்கு. அங்க வந்து சிங்குலர், மலர்ன்றது ஒருமை தானே. அப்ப அன்று, இதெல்லாம் அக்ரிணை தானே, அன்றுன்னு வரணும். சரிங்களா? மலர்ந்து சிங்குலர் ஒருமை, அப்ப அன்றுன்னு வரணும். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு இருக்கு. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் இருக்கு. இந்த ஓம் முதலே ஒருமை தானே, முன்னிலை ஒருமை, முன்னிலை ஒருமை. சரிங்களா? அப்ப வந்து அல்லோம் அப்படிங்கிறது எடுத்துட்டு அல்லர்னு போறோம். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் அப்படின்னு போகணும். அடுத்தது 5வது பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்றது. இங்க என்ன பண்ணிருக்காங்க? பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்னு சவுண்ட் அதிகரிச்சிருக்காங்க. சரிங்களா? அல்லீர் அல்லர் அப்படின்னாக்க அது அதுவும் ப்ளூரல் தான். இந்த இடத்துல அந்த நீவீர் அப்படின்னு வந்திருக்கா. அது மாதிரி அல்லீர், அல்லருக்கு பதிலாக அல்லீர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். எதிர்மறை சொற்களை எதிர்மறை சொற்களினால் நிரப்புக. எதிர்மறை சொற்களினால் நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. ஏன் இங்க புத்தகம் அல்லன்னு வருதுன்னா, புத்தகங்கள் அப்படின்னா பன்மை. பன்மை வரப்ப அல்லன்னு வரணும். சிங்குலரா இருந்து அன்றுன்னு போகணும். சரிங்களா? அடுத்தது உங்களோடு வருவோர் டேஸ் அல்லோம் அப்படின்னா நாம் அல்லோம். உங்களோட வருவர்கள் வருவோர் டேஸ் அல்லோம், நாம் அல்லோம். அடுத்தது மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு வரணும். மணிமேகலை செல்வ வாழ்க்கையை விரும்பியவள் அல்லல் வரணும். அல்லல்னு போட்டிருக்காங்க, மாத்திக்கணும். இந்த இடத்துல இன்னு வரக்கூடாது, இல்லு வரணும். அல்லல். அப்புறம் மொத்த பண்டங்கள். மொத்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. உடலுக்கு நன்மை செய்வன, உடல் சிறுதல் தானே, நன்மை செய்வன அல்ல அப்படின்னு அல்லங்கிறது பன்மை. பண்டங்கள் அப்படின்னு தான், அப்ப அது பன்மை. அந்த அல்லங்கிறது பன்மை யூஸ் பண்ணணும். இதே சிங்குலரா பண்டம் அப்படின்னு வந்து அன்று யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை, நீ அல்லை. சரிங்களா? இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை, அதுக்கு நீ அல்லை. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுகின்றது. சரியானது. திரையரங்குகளை திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுத்தப்படுகின்றது. இங்க ஏன் படுகின்றன ஃபர்ஸ்ட் வருதுல பிழையான வார்த்தை, பயன்படுகின்றனன்றது ப்ளூரல்ல வருது. இங்க வந்து சிங்குலர் கருவி தானே. ஒரு கருவிகள்னு போட்டாக்க உங்களுக்கு பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். இங்க கருவி அப்படின்னு ஒரே ஒரு ஒருமையை குறிக்குது. அப்போ வந்து இங்க தூ யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, அக்ரிணையில ஒருமையை குறிக்கிற வார்த்தையில தூன்னு வரணும் லாஸ்ட்ல. அதே பன்மையை குறிச்சா நான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கே ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கிறது அப்படின்றது. இருக்கிறதுன்னா சிங்குலர், அக்ரிணையில தூ அப்படின்னு யூஸ் பண்ண சிங்குலர் தானே, ஒருமையை தான் குறிக்கும். அங்கே மின் விளக்குகள்னு போட்டிருக்காங்க. மின் விளக்குகள் அப்படின்னாக்க அது வந்து பன்மையை குறிக்குது. அப்போ வந்து என்ன, அது நான் வரணும். போல் இருக்கிறத தூக்கிட்டு போல் இருக்கின்றன, போல் இருக்கிறது இல்லாட்டி இருக்கிறத எடுத்துட்டு போல் இருக்கின்றனன்னு மாத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அதேதான், அந்த ஓரெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கொஸ்டின் தான் திரும்பி வருது. இங்க ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இங்க என்ன பண்ணணும்? அழகியங்கிறது ஆங்கிறது உயிரெழுத்து, அப்போ ஓர் யூஸ் பண்ணணும். குளம்ங்கிற வார்த்தை உயிர்மை, அப்போ ஒருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு இரவு ஒரு பகல் இருந்திருக்கு. அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும். அது இல்லாத இடத்தில், அது இருக்கு. இல்லாதங்கிறது ஈங்கிறது உயிரெழுத்து, அப்போ வந்து அகுது இல்லாத இடத்தில். அடுத்தது
அகுது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்றது. அப்ப நகரங்கிறது நான் வந்து உயிர்மை வரப்ப என்ன வரணும்? அகுது யூஸ் பண்ணக்கூடாது, அதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்ப அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அடுத்தது அது ஒரு இனிய பாடல். இந்த இடத்துல இனியங்கிறதுக்கு உயிரெழுத்து. அப்போ ஒரு பதிலா ஓர் வரணும். சரிங்களா? அப்புறம் ஓருங்கிறது ஒரு உயிரெழுத்து. அப்போ வந்து இங்க அகுது இந்த இடத்துல தப்பா எழுதிருக்காங்க. அகுது ஓர் இனிய பாடல். இந்த இடத்துல 5க்கு விடை வந்து தப்பா இருக்கு. அதை மாத்திங்க. அகுது ஓர் இனிய பாடல் அப்படின்னு மாத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த அட்டவணை போட்டிருக்காங்க. இடம் 3 இடம் வந்து தன்மை, முன்னிலை, படற்கை. அதுல என்னென்ன பெயர் சொல்லணும், வினை சொல்லணும், அதுக்கு எடுத்துக்காட்டு தான் போட்டிருக்காங்க. தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் இருக்கு. தன்மை பெயர்கள் என்ன? நான், யான், நாம். சரிங்களா? நான், யான், யாம், நாம் இதெல்லாம் தன்மை பெயர்கள். இது வினைகள்னா வந்தேன், வந்தோம் இதெல்லாம் சொல்றது. முன்னிலை பெயர்கள் நம்மளை தவிர்த்து பாக்கி எல்லாம் முன்னாடி இருக்காங்க. சரி, நீ, வீர், நீர், நீங்கள். அதுக்கு வினை பெயர்கள் என்ன இருக்கு? நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். அடுத்தது படற்கை பெயர்கள். அவன், அவள், அவர், அது, அவை. இதெல்லாம் படற்கை பெயர்கள். படற்கை வினை வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. இதெல்லாம் படற்கை வினைகள். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆண்பாலுக்கு எப்படி வரணும், பெண்பாலுக்கு எப்படி வரும், பலர்பால்னா எப்படி போட்டுருக்காங்க. ஆண்பாலுக்கு நடங்கிறது ஒரு வேர்ச்சொல், உண்கிறது வேர்ச்சொல், உறங்குங்கிறது வேர்ச்சொல். அப்ப ஆண்பால்னா நடங்கிற வேர்ச்சொல் எப்படி சொல்றான்? நடக்கிறான், உண்கின்றான், உறங்கினான். சரிங்களா? பெண்ணா நடக்கிறாள், உண்கின்றாள், உறங்கினாள். பலர்பாலுக்கு நடக்கிறார், உண்டார், உறங்கினார். சரிங்களா? ஒன்றன்பால்னா அக்ரிணைக்கு ஒருமைக்கு வந்து ஒன்றன்பால் சொல்லுவோம். அப்ப வந்து நடந்தது. பலவின்பால் நடந்தான், பலவின்பால் நடந்தது, நடந்தனா வரும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது தன்மை முன்னிலை பிறகு நடந்தேன், முன்னிலை நடந்தீர், படற்கை அவன் நடந்தான். இப்போ வாக்கிய பிழைகளை திருத்துக. பிழையான வார்த்தை என்னது? வண்டிகள் ஓடாது அப்படின்றது. இங்க வண்டிகள்ங்கிறது ப்ளூரல், பன்மை தான். ஓடாதுன்னு வரக்கூடாது. என்ன வரணும்? ஓடா அப்படின்னு வரும். ஓடாங்கிறது பன்மை, ஓடும் அப்படின்னு ஒருமை. அப்ப திருத்தமான வண்டிகள் ஓடா அப்படின்னு போடணும். அடுத்தது அவை இங்கே உள்ளது அப்படின்றது. இங்க வந்து அவை இங்கே உள்ளது அப்படின்னு சிங்குலர். அதாவது அக்ரிணை சொல்லிக்கலாம். ஏற்கனவே அக்ரிணையில லாஸ்ட்ல தூண் வந்துச்சுன்னா அது ஒருமையை குறிக்கும், நான் வந்துச்சுன்னா பன்மையை குறிக்குமா? அவை அப்படின்னா அது பன்மை. அவைங்கிறது பன்மையாம். அப்ப உள்ள தூ எடுத்துட்டு உள்ளன, இங்கே உள்ளனன்னு போட்டு உள்ளன் அப்படின்னு மாத்திக்கணும். ஓகேங்களா? அது எல்லாம் அப்படின்றது. இங்க அவை எல்லாம், அதுக்கு பதிலா எல்லாம் மட்டும் கூறல். அப்ப அவை எல்லாம் போடணும். சரிங்களா? அடுத்து மக்கள் கிடையாதுன்னு இருக்கு, மக்கள் இல்லை. மக்கள் கிடையாதுங்கிறது மக்கள் இல்லைன்னு கிடையாது எடுத்துட்டு இல்லை அப்படின்னு போடணும். அடுத்தது வருவதும் போவதும் கிடையாதுன்னு இருக்கு. இதை எடுத்துட்டு நம்ம கிடையாது எடுத்துட்டு கிடையா, வருவதும் போவதும் கிடையா அப்படின்னு போடணும். சரிங்களா? அடுத்தது ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்ற. அல்லதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்றோ இரண்டோ தருக. சரிங்களா? பிழைனா அல்லது எடுத்துட்டு ஒன்றோ இரண்டோ தருகன்னு போடுங்க. சரிங்களா? அடுத்தது சென்னை என்ற நகரம் இருக்கு. திருத்தனா சென்னை என்னும் நகரம். அடுத்து எனது மகள், எனது மகன், எது இருந்தாலும் அந்த என் மகள் அப்படின்னு போடணும். சரிங்களா? ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்றது. அல்லங்கிறது ப்ளூரல், இங்க சிங்குலர் தானே. இப்போ தூங்குறது சிங்குலர். அப்ப இதை அல்ல எடுத்துட்டு அன்றுன்னு மாத்திக்கணும். அல்ல எடுத்துட்டு அன்றது. அவளது தந்தைன்னு இருக்கு, அவளது தந்தைன்னு கூடாது, அவள் தந்தை. அடுத்தது புலி வந்தனன் இருக்கு. வந்தனங்கிறது என்னது? ப்ளூரலா, அது பன்மை. அக்ரிணை பன்மைக்கு வருதுதான் வந்தனங்கிறது. இங்க ஒரு புலி தானே வருது. அப்ப புலி வந்தது. அப்புறம் எருதுகள் ஓடியதுன்னு இருக்கு, எருதுகள் ஓடின. சரிங்களா? பூக்கள் மலர்ந்து மனம் வீசியதுன்னு இருக்கு. அப்ப பூக்கள்ங்கிறது பன்மை, நிறைய ப்ளூரல். அப்ப இங்க வீசியதுன்றது சிங்குலரா இருக்கு. அப்ப வீசின. சரிங்களா? வீசின அப்படின்னு மொத்தம். அடுத்தது இங்கு உள்ளது எல்லாம் நல்ல பழங்களே. இங்க எல்லாம்ங்கிறப்ப ப்ளூரல் வருதான். அப்ப வந்து பழங்களேங்கிறோம் ப்ளூரல் தான். அப்ப உள்ளதுங்கிறது சிங்குலர்ல இருக்கு. உள்ளவை, அவை, அது அவை பொருள். அதே மாதிரி இங்க அவைன்னு மாத்திக்கணும். எனக்கு பல வீடுகள் உள அப்படின்றது. எனக்கு பல வீடுகள் ப்ளூரல். அதை எப்படி மாத்தணும்? எனக்கு பல வீடுகள் உள்ள அப்படிங்கிறது எனக்கு வீடுகள் பல உள்ளன, மாத்திக்கணும். அடுத்தது இது பொது வழி அல்லன்றது. அல்ல அப்படின்னா என்னது? ப்ளூரல். இது இங்க ஒரு வழியை தான் குறிக்குது. அப்ப வந்து இங்க அன்றுன்னு போடணும். அல்ல எடுத்துட்டு அன்றுன்னு போடணும். இது பொது வழி அன்று. அடுத்தது விழாவில் பல அறிஞர் பேசினர் அப்படின்றது. விழாவில் பல அறிஞர் பேசினார். அறிஞருங்கிறது சிங்குலர். அப்ப என்ன பண்ணணும்? விழாவில் அறிஞர்கள் பலர் எடுத்துட்டு பல பேசினர் அப்படின்னு மாத்திக்கணும்.
தென்றல் மெல்ல வீசின, தென்றல் மெல்ல வீசின. இதுக்கு எப்படி இருக்கு? தென்றல் மெல்ல வீசியது. சரிங்களா? வாகனத்தை இடது பக்கம் திருப்பாதே, வாகனத்தை இடது பக்கம் திருப்பாதே அப்படின்னு தனித்தனியா இருக்கு, பிரிச்சிருக்கு. இது பிரிச்சிருக்கிறது தப்பு. இது என்ன சொல்றாங்க? வாகனத்தை இடப்பக்கம் திருப்பாதே அப்படின்றது தான் சரியான வார்த்தை. இடது பக்கம் அப்படிங்கிறது தப்பு, இடப்பக்கம் அப்படிங்கிறது ரைட். அப்போ வந்து இதே மாதிரி என்ன பண்ணலாம்? வலது பக்கம் அப்படியே இருந்துச்சுன்னா வலப்பக்கம் அப்படின்னு எழுதிக்கலாம். இடது பக்கம், இடது பக்கங்கிறது தப்பு, இடப்பக்கங்கிறது சரியானது. அதே மாதிரி வலது பக்கம் அப்படின்னா தப்பு, வலப்பக்கம் அப்படின்னா சரியானது. சரிங்களா? 10 பழங்களில் ஒரு பழமே நல்லது, நல்லெண்ண அப்படின்றது. அப்ப இங்க நல்லது அப்படின்னு மாத்தணும். சரிங்களா? அடுத்தது இப்பு விட்டுருக்காங்க பாருங்க, 10 இப்பு போட்டிருக்காங்க, 10 இப்பு அழுத்தி வரும். சரிங்களா? அடுத்தது வலது பக்க சுவரில் எழுதாதே. சுவருங்கிறது கரெக்டு தான். சுவற்றில்னா தப்பு, சுவர்னா சரி. சரிங்களா? அப்ப வலது பக்கம் இருக்கு, இங்க எப்படி போடணும்? வலப்பக்க அப்படின்னு போடணும். மேல பார்த்த முடியுங்களா? இடப்பக்கம் அப்படின்றது இடப்பக்கம் போட்டு முடியுங்களா? அது மாதிரி இங்க வலப்பக்கம் அப்படின்றதுனால இங்க வலப்பக்கம்னு சேர்த்து எழுதிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு சிற்றூர்களிலும் ஊராட்சி உள்ளது அப்படின்றது. சிற்றூர்களிலும் ஊராட்சி உள்ளது. இங்க என்ன தப்பா இருக்கு? நம்ம சிற்றூர் களிலும்னு பிரிச்சு போட்ட மாதிரி இருக்காது, சேர்த்து எழுதியிருக்காங்க. சிற்றூரிலும் களிலும்ன்றோட சிற்றூரிலும் நெடில் தான் போடுறாங்க. சரிங்களா? சிற்றூர்களிலும் அப்படிங்கிறது தப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்? சிற்றூரிலும் ஊராட்சி உள்ளது அப்படிங்கிறது. அடுத்தது மாணவர்கள் கல்வி அறிவு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும். இங்க என்னது? மாணவர்கள் கல்வி அறிவு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும். இது தப்பா இருக்கு. அதை எப்படி திருத்திருக்காங்க? மாணவர்கள் கல்வி அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது அவர்தான் கூறினார், இவர்தான் கூறினார் என்று யாராவது எவர்தான் கூறினாலும், யாராவது எவர்தான் கூறினாலும் மெய்ப்பொருள் காண்க அப்படின்னு இருக்கு. இதை எப்படி திருத்தலாங்கன்னா அவர்தாம், அவர்தாம் தான தாமா மாத்திக்கணும். அடுத்தது இவர்தான், இவர் தாங்கிறத எடுத்துட்டு இவர் தாம்னு மாத்திக்கணும். அடுத்தது கூறினார் என்று பாராது, பாராதுன்னு எதிர்பார்க்க யோசிக்காம இருக்கிறது கூடாது. எவர்தாம், எது சொன்னாலும் எவர் தாங்கிறத பிரிச்சிருக்கா, எவர் தாம் இருக்கிறத எவர் தாம்னு மாத்திக்கணும். அப்ப அவர்தான் கூறினார், எவர்தாம் கூறினார் என்று பாராது, எவர்தான் கூறினாலும் மெய்ப்பொருள் காண்க அப்படின்ற. இங்க என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா அவர்தான், இவர்தான், எவர்தான் அப்படின்னு தனித்தனியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அவர் தாம், இவர் தாம், எவர் தாம் அப்படிங்கிறத மாத்தி போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது நல்லவைகளும் கெட்டவைகளும் பத்திரிகைகளில் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு இருக்கு. இங்க என்ன மாத்திக்கணும்? நல்லனவும் கெட்டனவும் பத்திரிகைகளில் வெளியிடப்படுகின்றன. இந்த நல்லவைகளும் கெட்டவைகளுங்கிறத எடுத்துட்டு நல்லனவும் கெட்டனவும் அப்படின்னு மாத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது கண்ணன் முருகன் மற்றும் வேலன் வந்தனர் அப்படின்றது. கண்ணன் முருகன் மற்றும் வேலன் வந்தனர் அப்படின்றது எப்படி போடணும் அப்படின்னா கண்ணன் கமா முருகன் கமா வேலன் ஆகியோர் வந்தனர். மற்றும் எடுத்துட்டு வேலன் வெளியிடப்பட்டிருக்காங்க. கண்ணன் முருகன் வேலன் ஆகியோர் வந்தனர். இதுதான் சரியானது. அடுத்தது சென்னைக்கு அருகாமையில் இருப்பது கன்னியாகுமரி அல்ல அப்படின்றது. இங்க அல்லங்கிறது ப்ளூரல், அப்ப சிங்குலர் அன்றுன்னு வரணும். சரிங்களா? அடுத்தது போட்டுருக்காங்க பாருங்க, சென்னைக்கு அருகில், அருகாமையில் அப்படிங்கிறத எடுத்துட்டு அருகில் போடணும். சரிங்களா? சென்னைக்கு அருகாமையில் எடுத்துட்டு அருகில் மாத்திருக்கோங்க. சென்னைக்கு அருகில் இருப்பது கன்னியாகுமரி அன்று. தப்பானது. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது கன்னியாகுமரி அல்லங்கிறத எப்படி எழுதணும்? சென்னைக்கு அருகில் இருப்பது கன்னியாகுமரி அன்று அப்படின்னு எழுதணும். அடுத்தது தலைவி தலைவனோடு சென்றார், தலைவி தலைவனோடு சென்றார் அப்படின்றது ப்ளூரல்ல வந்திருக்கு. அப்ப தலைவி தலைவனோடு சென்றாள் அப்படின்றோம். அப்புறம் இதனை செய்தவர் இவர் அல்லவா, இதனை செலுத்தவர் இவர் அல்லவான்றது. இதனை செய்தவர் இவர் அல்லரோ அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பெரியதும் சிறியதுமான சாமான்களை செய்கிறார்கள் அப்படின்றது. பெரியனவும் சிறியனவுமான சாமான்களை செய்கிறார்கள். பெரியதும் சிறியதும் இருக்கிறது பெரியனவும் சிறியனவுமான சாமான்களை செய்கிறார்கள் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்த ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் வீடியோக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.